Hi friends, welcome to Taste of Amma Samayal. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சமையல்னாலே ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி பண்ணுறாங்க புதுசாக அப்படின்னாக்கா அதை நம்ம கரெக்டாக அந்த தண்ணி அளவெல்லாம் தெரிஞ்சு பண்ணோம்னா நல்லா இருக்குங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா குழஞ்சி போயிடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயிடுச்சுன்னா குழஞ்சிரும், கம்மியாகிடுச்சுன்னா சாதம் வேறு வேறையாயிடும். அந்த மெஷர் நம்ம எப்படியும் ஒரு தடவைக்கு 4 தடவை செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாகிடும், கான்ஃபிடென்ட்டாக ஓகே நம்ம கரெக்டாக பண்ணிவிடுவோம் அப்படி இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பிரைன் பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரைன் இது சில பேர் கடையில் போய் சாப்பிடுவாங்க, நான் வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக வருமா இல்லையா, அது அந்த கவுச்சி வாசனை வருமா, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி இருக்குமாலாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒரு ரெட் கலரில். அது லைட்டாக அந்த விரல் நம்ம 2 விரலால் மட்டும் அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும், நூல் மாதிரி இருக்கும் அது. அதை எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும், ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, எப்படி பிரியாணியில் கொஞ்சம் தண்ணி 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா போடாலும் குழஞ்ச மாதிரி இல்லையா, அதே மாதிரி இதை ரொம்ப நம்ம போட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு கையாலலாம் யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதிரி உடஞ்சிரும். விரலாலேயே லைட்டாக அப்படியே தேய்ச்சி கழுவிடணும். இந்த மாதிரி விரலாலே அப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும். கையில் போட்டு நம்ம அப்படியே ரொம்ப அந்த சிக்கன்லாம் கழுவுறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அது உடஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடுங்க சமைக்கும்போது. அதனால் நீங்கள் லைட்டாக அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. மிச்சப்படி ரொம்ப ஈஸி தான் இது, நம்ம சிக்கன் மட்டன் பண்ணுற மாதிரி தான். பட்டை சோம்பு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. நான் வந்து இதுக்கு நிறைய மசாலா போட மாட்டேங்க, என்னென்னா அது போட்டு அந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த வெங்காயம் கூட பாதி வெங்காயம் பாதி தக்காளி இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூளும் அதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து நம்ம இந்த களி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் அதில் சேர்த்து மெதுவாக பரட்டி விடுங்க. ரொம்ப வேகமாக நம்ம அப்படியே சிக்கன் வதக்கிற மாதிரிலாம் வதக்காமல் லேசாக, சிக்கன்லாம் நம்ம என்ன பரட்டினாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை குழம்புலாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க இருக்கும் இது. நம்ம ரொம்ப இதுவெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சில பேருக்கு பிடிக்காது, அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படிலாம் நினைப்போம். அதெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ அது வந்து சமைக்கும் போது கொஞ்சம் மெதுவாக அந்த கரண்டியால் கிண்டும் போதும் சரி, அடுப்பில் அப்படியே பரட்டி விடும் போதும் சரி, மெதுவாக எடுத்து விடணும். பாருங்கள் எப்படி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த முட்டை குழம்புலலாம் எப்படி மெதுவாக ஊற்றிட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி தானே உங்களுக்கு ஷேப்பாக நல்லா வரும், அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா அப்படியே கொஞ்சம் இதுவாகட்டும், வத்துட்டும் தண்ணிலாம். அப்படியே வச்சிடுறேன் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த மட்டன் பிரைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, முட்டை மாதிரி தாங்க இருக்கும் அது பார்க்குறதுக்கும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது வாங்கும்போது தான் நமக்கு சில பேருக்கு சமைக்க தெரியலன்னா யோசிப்போம் நம்ம, ஐயோ சமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டன் கடையில் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு, அதனால தான் சொன்னேன். இங்கே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸும் இருக்கும், ஷாப்பிங் வீடியோஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தெரியுது அவங்களுக்கு அந்த பீஸில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த முட்டை மாதிரி தான் இருக்கும். முட்டை குழம்புல அப்படி தானேங்க இருக்கும், உங்களுக்கு போட்டு எடுத்தோம்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் ரொம்ப பெரட்டாமல் அதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா போதும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது மாதிரி எல்லாத்துக்கூடவுமே நல்லா இருக்குங்க. இது சப்பாத்தி கூட எல்லாத்துக்கூடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொத்தமல்லி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் பீசஸ்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். நீங்கள் வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி மசாலா ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து 1/2 வெங்காயம் 1/2 தக்காளி தான் சேர்த்தேன். அதனால் நல்லா கரெக்டாக இருந்தது. உங்களுக்கும் நிறைய மசாலாவாக வேணும்னு சொன்னால் அந்த நீங்கள் ஒரு வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும், அதனால் நான் வந்து 1/2 வெங்காயம் தான் சேர்த்தேன். கரெக்டாக நல்லா பக்குவமாக வந்துருச்சு. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப போட்டு உடச்சிடாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு மட்டன் பிரைன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.